கருணா சிந்தும் ஞானம் சாந்தரூபிணம் சந்திரசேகரம் பிரணமாமி உதாரணம். ஹரே रामनाम परायणं त्यागराज चरणरेणुं आत्रेयं श्रीगुरुं भजे. कोदण्डमण्डितकरं पार्वती पते सतनाथ महाराज
महाराज की आचार्य स्वामिनः आंजनेय स्वामिनः ஸ்ரீபதியான எம்பெருமானுடைய பரம கருணையினால இன்னைக்கு பேர்பட்ட ஒரு சத்சங்கம். லாஸ்ட் வீக் தான் அடியனுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தா யூனிவர்சிட்டியில. அதற்கு பிறகு இங்க எம்பெருமானோட திருவடியில உட்கார்ந்துட்டு சத்சங்கம் பண்றதுக்காக எம்பெருமானே கூப்பிட்டதான் நினைச்சிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு தியாகராஜரும் வால்மீகியும் ராமபிரானை எப்படி அனுபவிச்சா அப்படின்னு அவருடைய சித்தத்துல நம்முடைய சித்தத்தை சமர்ப்பணம் பண்ணுவோம். பொதுவாக ரசிகர்கள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு சத்சங்கத்துக்கு ரசிகர்கள் ரொம்ப முக்கியம். பாடுறது தனியா பாடிவிடலாம். உபன்யாசம் அப்படிங்கிறது ஸ்ரோதாக்களையும் சொல்றவரையும் சேர்த்த ஒரு செலிப்ரேஷன். ஸ்ரோதாக்கள் ரொம்ப முக்கியம். ஸ்ரீமத் பாகவதத்தை யார் சொன்னான்னா சுகாச்சாரியால் சொன்னா, கேட்டவன் பரீட்சித்த மாதிரி கேட்கணும்னு சொல்லுவான். பரீட்சித்தோட சிச்சுவேஷன் வேற. 7 நாள் அவனுக்கு டைம் கொடுத்துட்டா, அந்த 7 நாள்ல அவன் பகவத் குணம் கேட்டான். 7ஆவது நாள் அவன் மோட்சத்துக்கு போனான். அப்ப 7 நாள்ல பகவத் குணம் கேட்டு எப்படி மோட்சத்துக்கு போகணும், அந்த அளவு அட்டென்ஷன் நம்மளால கொடுக்க முடியுமா, கான்சென்ட்ரேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது எம்பெருமானோட அனுகிரகத்தினால்தான் முடியும். பரீட்சித்து எதுக்கு அவதாரம் பண்ணியிருக்கான்னா பகவத் குணத்தை கேட்கறதுக்காக தானே அவதாரம் பண்ணியிருக்கான். கிருஷ்ணனே கர்ப்பஸ்ரீமானான பரீட்சித்து கர்ப்பத்துக்குள்ள போய் ரட்சிச்சதுக்கு காரணமே கிருஷ்ணனோட சரித்திரத்தை கேட்கணும்ன்றதுனாலதானே. ஸ்ரோதாக்கள் ரொம்ப முக்கியம். என்னோட கீர்த்தனைக்கு யார் ரசிகன் அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் சொல்றார். ஒவ்வொரு பதத்துக்கும் அக்ஷரம் உங்களுக்கே தெரியும். அஷதீர தூரதேச பிரகாஷிஞ்சே. இன்னைக்கு கிளீவ்லாண்ட் தியாகராஜ உற்சவம் எங்க நடக்கிறது? யுஎஸ்ல நடக்கிறது. அதை பிரகாசப்படுத்தினது யாரு? தியாகராஜா. ராமன் தான் பிரகாசப்படுத்தியிருக்காங்க. அஷதீர தூரதேச பிரகாஷிஞ்சே. ராமபிரானுக்கு புதுசா ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் தியாகராஜ சுவாமிகள். எம்பெருமானுக்கு 1000 திருநாமங்கள் இருக்கு. 1000 திருநாமங்களுக்கு மேலேயும் பல திருநாமங்கள் இருக்கு. ஆனால் இவர் ஒரு டைட்டில் கொடுக்கிறார் பாருங்க. என்னோட கியாதிய லோகம் பூரா பரவியிருக்கியே, லோகம் பூரா என்னோட கியாதி பரவும்படி செஞ்சிருக்கியே, இந்த கடனை நான் இன்னைக்கு அடைக்க போறேன். தியாகராஜ சுவாமிகள் பரம ராமபக்தர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சாட்சாத் வால்மீகி பகவானுடைய அவதாரம் தியாகராஜ சுவாமி. பல கீர்த்தனங்கள்ல தியாகராஜ சுவாமிகள் வால்மீகி பகவான் எப்படி அனுபவிச்சாரோ அதை ஒட்டியே சரித்திரத்தை அனுபவிக்கிறார். இப்படி தியாகராஜ சுவாமிகள் அனவர்த்தம் ராம தியானத்திலேயே ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ராமனுடைய சன்னதிக்கு போய் கீர்த்தனங்களை பாட ஆரம்பிச்சார். எப்போதுமே ஒரு சங்கீத வித்வான் இல்ல சங்கீதம் பண்றவாளுக்கு ஒரு முக்கியமான ஒரு உபகரணம் என்னன்னா ஹார்மோனியம் புட்டி இல்ல தம்புரா. தம்புரா ஸ்ருதி ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தம்புரா ஸ்ருதி சேர்க்கறதுக்காக தியாகராஜ சுவாமிகள் பிரயத்னப்படுறார். அந்த தம்புரா ஸ்ருதி சேரல. தம்புரா ஸ்ருதி சேரலன்னு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணார். ராமநாமம் சொன்னாங்க. திருப்பி அந்த தம்புராவை எடுத்து சேர்க்கிறார்.
தம்புரா சுத்தி சேரல. நித்தியமே ஒரு மீட்டர் அந்த தம்புரா சுத்தி சேர்ந்துடும். தம்புரா இல்லாம கூட அவர் ராமநாமன் சொல்லுவார். ஏன்னா நாதத்தையே உபாசனை பண்ண நாத பிரம்மம் அவர். இந்த நாதம் அவரோட மூச்சு காத்துல கலந்தது. அவருடைய போன், பிளஷ், பிளட் எல்லாமே அந்த நாதம் தான். தம்புரா வேணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த தம்புராவோட இருக்கிறது தான் ஒரு பாகவதனுக்கு அழகு அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை புரிஞ்சிருந்தவரா இருக்கிறதுனால இந்த தம்புரா சுத்தி சேர்க்கிறார். தம்புரா சுத்தி சேரல. உடனே ராமகிட்ட கேட்கிறார், ஏ பன்னி கோ ஜென்மி ஜீதே ஏ பன்னி கோ ஜென்மி ஜீதே ஏ பன்னி கோ ஜென்மி ஜீதே என்ஜவலனோவ ஸ்ரீராம அவதாரம் பண்ணிருக்கேன்னு தெரியாதா? எதுக்காக பிறந்திருக்கேன்னு தெரியாதா? இந்த ஜென்மாவை நீ எதுக்கு கொடுத்துருக்கேன்னு தெரியாதா எனக்கு? ஸ்ரீபதே ஸ்ரீராம ஸ்ரீபதே ஸ்ரீராம ஸ்ரீபதே ஸ்ரீராம ஸ்ரீபதே ஸ்ரீராம ராமாவன் தெரியாதா? ஸ்ரீபதே ஸ்ரீராம ஜாருண்யேகி சித்தானிகி தெரியவா. நான் உன்கிட்ட விண்ணப்பித்து கொள்ளணுமா? உன்கிட்ட விண்ணப்பித்து கொண்டு நான் எதுக்காக பிறந்திருக்கேன்னு உங்ககிட்ட விண்ணப்பிக்கணுமா? உங்ககிட்ட விண்ணப்பிக்க அவசியமே இல்லையே. எல்லாமே உனக்கு தெரியாதா? உன் சித்தத்துக்கு தெரியாதா? ஆனா நீ என்ன நினைக்கிற? என்ன பல பக்தர்கள் பாடியிருக்கார்கள். துளசிதாசர் பாடியிருக்கார், வால்மீகி பகவானே பாடியிருக்கார், கபீர்தாசர் பாடியிருக்கார், புரந்தரதாசர் பாடியிருக்கார், அத்தனை பக்தாளர் பாடியிருக்கார். இந்த தியாகராஜர் என்ன பாட போறான்னு நினைக்கிறியா? இந்த தியாகராஜர் என்ன பாட போறான்னு நினைக்கிறியா?
இல்லைன்னா ராமன் யாருன்னே தெரிஞ்சிருக்காரு, ராமனுடைய சரித்திரம் பிரகாசம் ஆயிருக்காரு. ரிதவசாகா விவாஹ வேதா ரோகா திசஸ்துதே மங்களாணி மகாபாகோ திசத்து தவ சர்வதா. காடுகள், மலைகள், சமுத்திரம் எதுவரைக்கும் உண்டோ அது வரைக்கும் ராமச்சரித்திரம் இருக்கும் அப்படிங்கிறது ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்படி ராமகதையை பிரகாசப்படுத்துறதுக்கு ஒரு கவிஞன் வேணுமே, சாதாரண கவிஞன் இல்லை. நாராயணா அந்த பிரகாசப்படுத்துறதுக்கு கவிஞர் அந்த சுந்தர ராமன் இங்கே வந்து இந்த 12 மணிக்கு டைம் நல்ல டைம் ஆகுது. அதனால சம்பாவனா மீன்ஸ் இட் இஸ் நாட் சம்பாவனை. ஏன்னா பரமாச்சாரிய ஆகிய என்னன்னா நைதர் யூ ஷுட் கலெக்ட் ஈவன் எ பெனி நாட் யூ ஷுட் கிவ் ஈவன் எ பெனி. ஒரு விஷயம் நம்ம கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, செய்யணும் அப்படின்னு பரமாச்சாரிய ஆகிய இன்னைக்கு 60 வருஷமா இப்படி நடந்துட்டு இருக்கு. இது அதனால சம்பாவனை படுகிறது. கமலாபுரம் கேவி சந்தான கோபாலத்தை 48 நாள் உபன்யாசம் பண்ணிருக்கார். வடபடி பாபு ஈஸ்வரர் உபன்யாசம் பண்ணிருக்கார். ராமதி ஈஸ்வரர் உபன்யாசம் பண்ணிருக்கார். புதுக்கோட்டை தியாகராஜ பாபதர் உபன்யாசம் பண்ணிருக்கார். இது உபன்யாசம் பண்ணாதான் மகாபெரிவா யாருமே கிடையாது, எல்லாரும் பண்ணியிருக்கார். அதே மாதிரி இந்த பாட்டுல இந்த சங்கீதத்துல நிறைய பேர் வந்து பெரிய பெரியவாளர் வந்து பண்ணிருக்காங்க. சோமியாலாம் இருக்கிறாங்க, அவர் அந்த வயசுல இருந்து வந்து பண்ணியிருக்கார். அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து பண்ணியிருக்கார். எல்லாருக்கும் நாங்கள் சம்பாவனை பண்ணுறது SOME சம்பாவனா BHABANE சம்பாவனா. ஸோ அந்த சம்பாவனையை இப்போ நாங்கள் வந்து செஞ்சதுக்கு ஆசைப்படுறோம். நாராயணா டாக்டர் கோபாலன் விஜயபுரம் சம்ஸ்கிருத் யூனிவர்சிட்டி HOD Very nice. Continue the same. Violist and Buddhist are requested to accept Sambhavana. இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். டாக்டர் சி நாராயண். மேலே பறந்துன்றதோட பூமி மேக்ஸ் பண்ணுறேன். சாரி மறுபடியும் நாராயணன். வால்மீகி, கபீர்தாசர் முதலான மகான்கள் பாடாததை தியாகராஜன் பாடிட போறானா அப்படின்னு நினைக்கிறியா? நீ கேட்கலன்னா பரவாயில்ல. எங்க ஆத்துல திவ்யநாம சங்கீதத்தில் நடக்கும். ஏகாதசி போது பாகவதாலாம் வருவா. என் சிஷ்யாலாம் நித்தியமே நான் பாடம் சொல்லி கொடுக்குற வழக்கம் உண்டு. நீ கேட்கலன்னா பரவாயில்ல, என் சிஷ்யா கேட்பான். அவா கேட்டுட்டு கீர்த்தனை நன்னா இருக்கே, ராமனை பத்தி கீர்த்தனை நன்னா இருக்கே அப்படின்னு அவா வந்து மெச்சிப்பான். கடல்ல ஒருத்த முத்து எடுக்கிறான். ஆதி காலத்துல இருந்து கடல்ல முத்து இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. கடல்ல இருந்து முத்து எடுத்துட்டு இருக்கா, இனி வரைக்கும் எடுத்துட்டு இருக்காளே. இனி வரைக்கும் எடுத்து முத்து ஆயிடுத்தா பண்ணா? கடல்ல இருக்கிற முத்து ஆயிடுத்துன்னு அர்த்தமா? இந்த கடல்ல இருக்கக்கூடிய பல விசேஷமான சில ரத்னங்கள் தீந்து போயிடுதுன்னு அர்த்தமா? ராமாயண சாகரம் இல்லையா? ஸ்லோகசார சமாகீர்ணம் சர்க்க கல்லோட சங்குலம் காண்டகிராக மகாமீனம் வந்தே ராமாயணாத்மம். ராமாயணங்கிற கிரந்தத்துக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். வந்தே ராமாயண கிரந்தம் நான் சொல்றோம், வந்தே ராமாயணார்ணம் இல்லவோ சொல்றோம். பேர்பட்ட ஒரு அர்ணவத்துல யார் வேணாலும் முத்தெடுக்கலாம் இல்லையா? ஏதோ இன்னைக்கு தம்புரா ஸ்ருதி சேரல, அதனால இன்னைக்கு தியாகராஜன் பாட வேண்டாம்னு நீ நினைக்கிறியோ? தம்புரா ஸ்ருதி இல்லாம நான் பாடிட்டு போறேன், உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ கேட்க வேண்டாம். என்னுடைய பக்தர்கள்லாம் எத்தனை பேர் இருக்காளே, அவ கேட்பான். அந்த அத்தனை பக்தர்களும் கேட்பா. அவ வந்து உன்னை பத்தி நல்லா இருக்கேன்னு பாடுவா. நீ கேட்க வேண்டாம் தான் வேண்டாம்.
மேலியுண்டே சர்வகுடுரே மெச்சுதுரே ஸ்ரீ தியாகராஜ. இப்படி தியாகராஜ சுவாமிகள் ஆனந்தமா பாடிட்டு இருக்கிற வழக்கம் உண்டு. சாட்சாத் வால்மீகி பகவான் ராமபிரானுடைய பல பிரபாவங்களை எடுத்தான் இருக்கார் வால்மீகி ராமாயணத்துல. இந்த வால்மீகி ராமாயணமே சீதாயா சரித்தம் என்று சீதையினுடைய சரித்திரம் தான் வால்மீகி ராமாயணம். இந்த சீதையினாலதான் ராமனுக்கே பெருமை என்று பல மகான்கள்லாம் சொல்லுவோம். ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா ராமனுடைய பாலலீலை, இந்த பாலலீலையே ரொம்ப அதிகமாக வர்ணிச்சிருக்க மாட்டாங்க வால்மீகி ராமாயணத்துல. சரித்திரத்தை ராமனுடைய ஒரு குணங்களை சொல்லணும், ராமனுடைய பிரபாவத்தை காட்டணும், ராமனுடைய தனு பிரபாவத்தை காட்டணும், ராமருடைய வீரத்தை காட்டணும், ராமருடைய பராக்கிரமத்தை காட்டணும், ராமருடைய சௌலபியத்தை காட்டணும், ராமருடைய சௌசீல்யத்தை காட்டணும், ராமருடைய லாவண்யத்தை காட்டணும், ராமருடைய பிரத்தையாட்ட பழகிற ஒரு தன்மையை காட்டணும் என்று ராமருடைய பாலலீலை அவ்வளவாக வால்மீகி ராமாயணத்துல வர்ணிக்கப்படலை. அது வால்மீகி பகவான் தன்னுடைய அடுத்த அவதாரமான தியாகராஜ சுவாமி என்கின்ற அவதாரத்துல பூர்த்தி பண்ணிக்கிறார். பொதுவா பார்த்தீங்கன்னா பாலலீலைன்னா கிருஷ்ண பாலலீலை தான் அதிகம். ஏன் ராமருக்கும் பாலலீலை கிடையாதா? யோசிச்சிருக்கேளா இன்னைக்காவது? ராமரும் பாலலீலை பண்ணியிருப்பாரு, அவரும் அவதாரம் தானே. அவரும் மனுஷாவதாரம், பூர்ண மனுஷாவதாரம். தன்னை தெய்வம்னு சொல்லிட்டு கிடையாது அவர். ஒரு மனுஷனுக்கு எப்படி தயாள குணம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்ன மாதிரி, எந்தெந்த ஜனங்கள்லாம் துக்கப்படுறாளோ அதை கண்டு தானும் துக்கப்பட்டு, எந்தெந்த ஜனங்களுக்கெல்லாம் உதவி தேவைப்படுறதோ அவர்களுக்கு ஓடி போய் உதவிண்டு, தான் ராஜா இவன் மந்திரி இவன் சாதாரண பாமரன் என்கின்ற பேதம் இல்லாம பழகிட்டு இருந்தாலே ஒருத்தன் தெய்வமாகலாம் காட்டின அவதாரம் ராமாவதாரம். அதனாலதான் தேவர்கள் பிரார்த்திச்ச போது சொல்றார், சாட்சாத் விஷ்ணு சதுர்பாகவாங்கிறார். இன்னொரு இடத்துல விஷ்ணோரத்தம் மகாபாகம் உத்தர வைக்ஷாக வர்தனம். ராமருடைய ஜன்மத்துல காணப்படுகிற ஸ்லோகம் இது. விஷ்ணோரத்தம் உத்தர வைக்ஷாக வர்தனம். விஷ்ணோரத்தம் மகாபாகம் உத்தர வைக்ஷாக வர்தனம். இக்ஷ்வாகு வம்சத்தை விளங்க செய்யக்கூடிய பெருமானாக எம்பெருமான் அவதாரம் பண்றார் என்கின்றது வால்மீகி ராமாயணத்துடைய ஒரு தாத்பரியம். தியாகராஜ சுவாமிகள் ராமருக்கு பாலலீலை இல்லையேங்கிற ஒரு குறையை போக்கியிருக்கார். பாலலீலை நடந்திருக்கும், அது இவருடைய அனுபவத்துல சித்திக்கிறது அந்த பாலலீலை. அது அற்புதமான ஒரு கீர்த்தனை பாடியிருக்கார், அதை நம்ம அனுபவிப்போம். ராமபிரான் சின்ன வயசு, ராமபிரானுக்கு ஒரு 5 வயசு. தளர் நடம் நடந்துட்டு மற்ற பசங்களோட ஒரு விளையாடுற ஒரு பருவம். வித்யாபியாசத்துக்கெல்லாம் இன்னும் போகல. ராமபிரான் மற்ற ராஜகுமாரர்களோட விளையாடிட்டு இருக்கிற வழக்கம் உண்டு. ஒரு சாயங்காலம் விளையாட போன ராமபிரான் சோர்வா கௌசல்யா மாதா கிட்ட வரா. கௌசல்யா மாதா அதை பார்த்துட்டு ராமபிரான வாரி அணைச்சு ராமபிரான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் கௌசல்யா மாதா. அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணியிருக்கார் தியாகராஜர். ராமா ராமா ராமலியே ராமா ராமா ராமலியே ராமா ராமா பாடுறதுக்கு ஒரு வழக்கம் உண்டு.
லாலியில பல கீர்த்தனங்கள் இருக்கு. அந்த லாலிங்கிறதுக்கு மீனிங் என்ன? நிச்சயமா பாடம் பல கீர்த்தனங்கள் இருக்கு. பல கீர்த்தனங்கள்ல லாலியை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த லாலிங்கிறது என்னன்னா, என்னுடைய குருநாதர் ஸ்ரீ ஆத்திரேயர் சொல்லுவாரு, கிராமங்கள்ல ஊஞ்சல்லாம் இருக்கும். இப்போ இன்ஃபேக்ட் டவுன்ல கூட சில ஊஞ்சல்லாம் இருக்கு, இல்ல ஜூலான்னு சில இதுல ஆடிட்டு இருக்காங்க உட்காந்து. ஊஞ்சல்ங்கிறது அப்படி 4 செயினோட வேதம் 2 4 எம்பெருமானுடைய திருக்கல்யாணத்துல பாடுறோமே, அந்த ஊஞ்சல் 4 கால் இருக்கும். அந்த ஊஞ்சலுக்கு பெரிய மரப்பலகை, கிராமங்கள்லாம் பிரசித்தம். எல்லா கிராமத்து வீடுகள்லயும் அந்த ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சல்ல என்ன போட்டு பராமரிக்கணும்? அந்த ஊஞ்சலை நார்மலா பராமரிக்க மாட்டா மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ். அந்த கிரீஸோ எண்ணெயோ போடலைன்னா அது அங்க எங்க ஸ்விங் ஆறப்ப சில சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் என்னன்னா லாலி 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 அப்படிங்கிற சவுண்டு. அதனாலதான் அந்த லாலிங்கிற ஒரு சப்தத்தை வச்சிருக்காங்க. ஏன்னா லாலிங்கிறது ஊஞ்சல் ஆடுறதுக்கு உண்டான பாட்டு. கல்யாணங்களே பாடிப்பாரு பல பேர். அதையே ஊஞ்சல் மட்டும் பாடுறேன், மற்ற சந்தர்ப்பத்துல பாடலாம் முடியும். அப்போ என்ன புரியுதுன்னா, அதுக்கு ஊஞ்சலுக்கு உண்டான பாட்டு, ஊஞ்சலுக்கு உண்டான கீர்த்தனன்னு புரியுறது இல்லையா? இப்ப லாலிங்கிறதுக்கு சப்தம் கிராமட்டிக்கலா என்ன மீனிங் சொல்லவே இல்லைங்க. இது 2 இருக்கு இல்லையா? இந்த மீனிங்கே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மீனிங்கை வேணுங்கவா எடுத்துக்கலாம், இல்ல டிக்ஷனரி பார்த்து அதுக்கு உண்டான என்ன மீனிங்கோ அதையும் நீங்க எடுத்துக்கலாம். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், அந்த கிரீஸ் போடாம இருக்கிற ஒரு ஊஞ்சல் ஸ்விங் ஆறப்ப வர சவுண்டு லாலி. அந்த லாலியே பல கீர்த்தனங்கள்ல தியாகராஜ சுவாமிகள் உருவகப்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். சாட்சாத் ராமபிரான் கௌசல்யா தேவி கிட்ட வந்தா, கௌசல்யா தேவி ராமரை கூப்பிட்டு லாலி பாடினா, ராமர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். யார் தெரியுமா? என்னுடைய பர்த்தா இருக்காரே தசரதர், உங்க அப்பா, அவர் இந்த லோகத்துக்கே சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி, அதற்கு பிறகுதான் ராமபிரான் சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி மகா சக்கரவர்த்தி இல்லையா? அவர் பெரிய துரை, அவர் எனக்கு துரை. அவருக்கும் துறை யாருன்னா நீ தான்ப்பா துரை. దొరకు దొరవు నీవు తొట్లల్లో அவருக்கே துறை இல்லையா நீ? ராமதுரைன்னு இருக்கா இல்லையா? ராமதுரை இல்லையா நீ? ஏன்பா இவ்வளவு சோகமா வர? வரமை நட்டி நாட்டி வரம் கொடுக்கிறதுக்குன்னே வந்த பிரபு இல்லையா நீ? வரமை நட்டி நாபட்டி சுருளகு அருதைன எந்த ஜனங்கள் என்ன
பிரார்த்திப்பாளோ அத்தனை வரத்தையும் கொடுக்க வந்த பிரபு இல்லையா நீ? நான் என்ன வரம் வாங்கிட்டேனோ தெரியல, நீ எனக்கு புத்திரனா அவதாரம் பண்ணிருக்க. நான் இப்படி என்ன நான் பண்ணிட்டேன்னு தெரியலையே. தொலி ஜேசினோ பல அப்படி நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியலையே. தொழிலே ஜெயசின பூஜா பலமோங்கிறார் தியாகராஜ சுவாமி. அப்படி நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியலையே. நான் பண்ணின புண்ணியம் மட்டிலும் இருந்தா நீ வந்திருப்பியாங்கிறது சந்தேகம். ஆனா என்னுடைய பிதாமகால் இந்த இக்ஷ்வாகு வம்சம் எப்பேற்பட்ட வம்சம். இந்த வம்சத்துல சாதாரண ராஜாக்களா இருந்தா அம்பரீஷன் இருந்தார். அம்பரீஷன் பரம பக்தன், சுதர்சனாழ்வாருடைய பரம பக்தன் அம்பரீஷன். அஜமஹாராஜா, தசரத சக்கரவர்த்தி, தேவ சபையில் அவருக்கு அவ்வளவு மரியாதை. எப்பேற்பட்ட சக்கரவர்த்திகள் இருந்த குடும்பம் இந்த குடும்பம், எப்பேற்பட்ட ராஜாக்கள் இருந்த வம்சம். அவர்கள் பண்ணின பூஜையினுடைய பலன் நீ அவதாரம் பண்ணியிருக்க எங்க வம்சத்தில். தொலி ஜேசின நோமோ பல இளமு வேலைய இந்த எங்க குடும்பத்துக்கு 1000 ஏக்கர் சொத்து இருக்கு, இல்ல பல கோடிக்கணக்கான சைன்யம் இருக்கு. இதுதான் சொத்து. இந்த குடும்பத்தோட சொத்து நீதான். இன்ன குலதன நித்தியமே விளையாடிட்டு ரொம்ப உற்சாகமா வருவியேப்பா. இன்னைக்கு இவ்வளவு சோர்ந்து போய் வரியே, ரொம்ப டயர்டா வரியே, என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நித்தியமே கலகல கலகலன்னு வருவியே நீ. கல கல மணி சம்பாஷண சம்ஸ்கிருத மாதிரி சம்பாஷண தெலுங்கு. கல கல மணி சந்திர கல கல மணி சந்திர ஆகலி கொள்கி சாப்பிட்டு தானே போன நீ, நான் சாப்பிட்டு தான் உன்னை அனுப்பிச்சேன். அப்படி விளையாடிட்டு இருந்த ஒரு சொகுசுல உனக்கு பசி ரொம்ப வந்துருத்தோ. ஆகலி அப்படின்னா பசின்னு அர்த்தம். ஆகலி 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 கொண்டி சரியா சாப்பிடாம போயிருக்கியோ. நல்லா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து தானே உன்னை அனுப்பினேன். நேற்றுக்கு ரவாலாடெல்லாம் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் கொடுத்து தானே அனுப்பினேன். பசி வந்துட்டோ உனக்கு விளையாடிட்டு வந்த களைப்புல. ஆகலி கொண்டி ஓலே, நானா கற்பனை பண்ணி சொல்லல. ஆகலின்னா பசின்னு அர்த்தம் தெலுங்குல. ஆகலி கொண்டி ஓலே கருணா ராமா ராமா ராம எம்பெருமான் நடந்து வர ஒரு அழகு எப்படி இருக்கும்னா, யானை நடந்து வர்றது போல ஒரு அழகு இருக்கும். எம்பெருமானுக்கு பல கதிகள் உண்டு. சிம்ம கதி, வியாக்ர கதி. பெருமாள் கோயில்கள்லாம் விசேஷம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல சிம்ம கதியில பெருமாள் எழுந்தருளுவார், இதுல இருந்து வியாக்ர கதியில பெருமாள் எழுந்தருளுவார், இதுக்கு அப்புறம் கஜகதியில எம்பெருமான் எழுந்தருளுவார், அதுக்கப்புறம் துரக கதியில எம்பெருமான் எழுந்தருளுவார். அப்படிங்கிறது பெருமாள் கோயில்ல
நடக்கக்கூடிய சம்பிரதாயம். எம்பெருமான் எப்படி வருவார்னா யானையை போல நடந்து வருவான். அதனாலதே கிருஷ்ணர் அனுபவிக்கிறது கூட நாராயணீத்தர் கூட சொல்லுவார், கள்ள பகதி சோபகன் எம்பெருமான பார்த்து ராக பேசுற மாதிரி அமைஞ்ச ஒரு அட்ஜெக்டிவ். களபகதி சோபகன காளமேகாபா. எம்பெருமான் காளமேக சரீரம், நீருண்ட மேகம் போன்ற ஒரு கருப்பு. கருப்புக்கு சாதாரண கருப்புக்கும் பயங்கர கருப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. நீருண்ட மேகம் போன்ற ஒரு கருப்பு எப்போதும் பார்த்துட்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு கருமையான நிறத்தை உடையவன் எம்பெருமான். அதனால்தான் கிருஷ்ணன் பேர் எம்பெருமானுக்கு. களபகதி சோபகன காளமேகாபா. அப்படி பல கதியில வரக்கூடிய எம்பெருமான இங்கே தியாகராஜ சுவாமிகள் கௌசல்யா மூலமாக என்ன பிரார்த்திக்கிறார்னா, மத கஜமனா தாயார் எப்படி வருவான்னா, தாயார் அன்னபக்ஷி போல வருவான். தாயார் அன்னப்பறவை போல மெதுவா நடந்து வருவா. எம்பெருமான் யானை போல சிம்மம் போல நடந்து வருவார் எம்பெருமான். மத கஜ மனா ஓ சதையுடன் நீ ஜாலித்தில் மத கஜமனா சுவாமி. ஒரு அம்மா புத்திரனை பார்த்து எப்படி கூப்பிடா பாருங்க, சுவாமி மத கஜமனா சுவாமி. ஓ சதையுடன் நீ ஜாலித்தில் நடந்து வருவியே பாரு, நீ இப்படி சோர்ந்து வரியே, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ராமபிரான் ரிப்ளை பண்றாரு, சரி பாலுலாட ரம்மினி மற்ற குழந்தைகளோட விளையாட போனேன்னா சரி பாலுலாட ரமினி ஆடி வரதா 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 நீவு ராவொத்து. ராமா நீ எங்களோட விளையாட வர வேண்டாம்னு சொல்லிட்டாமா அத்தனை பேரும். வரதா நீவு ராவொத்து. எப்பேற்பட்ட ஒரு சௌலபியம் பெருமாளுக்கு இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவாருங்க. இது தியாகராஜ சுவாமிகள் சித்தாந்தம். தியாகராஜ சுவாமிகள் ஹிருதயத்துல வந்திருக்குன்னா அது நிச்சயமா நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கீர்த்தனை அவருடைய ஹிருதயத்துல வந்திருக்குமா? ஹிருதயத்துல இந்த மாதிரி ஒரு கீர்த்தனை உதயமாயிருக்குமா? சாட்சாத் அவர் சொல்றது பூரா வேத சத்தியம். அப்பேற்பட்ட அனுபவம் ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் ஏற்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட வம்சத்துல வந்த மகானான தியாகராஜ சுவாமிகள் எம்பெருமானுடைய பாலிலேயே எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அதை நம்ம பார்க்கணும். இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும்னா அவருடைய ஹிருதயம் எப்படி பக்குவப்பட்டிருக்கணும், எப்படி பக்குவப்பட்டிருக்கணும்ங்கிறத நம்ம யோசிக்கணும். சரி பாலுலாட ரமினி வரதா இது மாதிரி ஒரு பேரண்ட் கிட்ட ஒரு குழந்தை வந்து சொன்னா நீங்க என்ன கேட்பேன்? எந்த பையன் உன்னை வர வேண்டாம்னு சொன்னது? எந்த பையன்பா உன்னை விளையாட வர வேண்டாம்னு சொன்னது? நீ நல்லா விளையாடுவேன், நீ நல்லா கிரிக்கெட்லாம் நல்லா விளையாடுவேன், நல்லா பவுலிங் போடுவேன், நல்லா பேட் பண்ணுவேன், நல்லா ஸ்டெப்பிங் பண்ணுவேன், பல குவாலிஃபிகேஷன் உனக்கு இருக்கு. இருந்து உன்னை யாரு வர வேண்டாம்னு சொன்னது? நீங்க கேட்கல மாட்டேன். அதே மாதிரி கௌசல்யா தேவி கேட்கறாங்க,
ఎవరు నిందు ఏమనిరి ఎవరు నిందు ఏమనిరి రాఘవ ఎవరు నిందు ఏమనిరి రాఘవ నీయడ తప్పుగ నిరావత ఎవరు నిందో ఏమనిరి రాఘవ నీయడ తప్పుగ నిరావత రమ రమ இந்த பையன் பாவம் சொன்னது எவரு நிந்தோ ஏமனிரி ராகவ. அப்படி அந்த பையன் அந்த பசங்கள்லாம் உன்னை விளையாட வர வேண்டாம்னு சொன்னதுக்கு நீ என்ன தப்பு பண்ணிட்ட? அப்படி வரதா நீயட தப்புக நீராவதன். அப்படி என்னப்பா நீ தப்பு பண்ணிட்ட? ஆமா நீங்க என்ன விளையாடின நீ சொல்லு, நான் அந்த காரணத்தை என்னங்கிறத அப்சர்வ் பண்றேன். என்ன விளையாட்டு விளையாடினே நீங்க? கனூலு மூசியாடி கனூலு மூசியாடி நார் கரமுன கணகனி நேத்ரமுன்னி கனூலு மூசியாடி நார் கரமுன கணகனி நேத்ரமுன்னி ரமா ரமா ரம. நாங்கெல்லாம் கண்ணாமூச்சி விளையாண்டோம். கண்ணாமூச்சி விளையாண்டோம். கண்ணாமூச்சியில ஒரு பையன் கண்ணை பொத்திப்பான், மற்ற பசங்கள்லாம் போய் ஒளிஞ்சுப்பான். இந்த பையன் சில க்ஷணங்கள் கழிச்சு முயற்சிப்பான், முயற்சிட்டு போய் மற்ற பசங்களெல்லாம் தேடிட்டு வரணும் இல்லையா? இது கண்ணாமூச்சி விளையாட்டோட ஒரு ப்ரொசீஜர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதை எம்பெருமான் இங்கே சாதிக்கிறார். கனூலு மூசியாடினார் கரமுன கணகனி நேத்ரமுன்னி ராமா ராமா ராம. ஆமா உன் கண்ணெல்லாம் ஒரே கசங்கி இருக்கு, கண்ணெல்லாம் ஒரே சேஃபா இருக்கு. ஏதாவது தூசி கீசி பட்டுருத்தா கண்ணுங்க? இல்லம்மா, நான் ஒளிஞ்சிட்டேன், முதல்ல ஒளிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் மற்றவங்க பசங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு மற்ற பசங்கள்லாம் சொன்னான், அதனால நான் கண்ணை மூடிட்டேன். நான் கண்ணை மூடிக்கல, மற்ற பசங்கள்லாம் மூடினா. என் கண்ணு பெருசா பெருசா இருக்குமோ இல்லையோ, விஷாலாட்சன் எனக்கு பேரு. விஷாலாட்சன் எம்பெருமானுடைய பேரு இல்லையா? எம்பெருமானுடைய நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினி நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே அப்படின்னு எம்பெருமானுடைய திருக்கண்கள் விஷாலாட்சமான கண்கள். சமுதிரிகா லட்சணப்படி கண்களுக்கு சில லட்சணம் இருக்கு. எல்லாருக்குமே இந்த லட்சணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எம்பெருமானுடைய திருவேணி சர்வ அங்கங்கள், ஒவ்வொரு அங்கங்களும் சாமுதிரிகா லட்சணம் எப்படி இருக்கணுமோ அப்படி அமைஞ்ச அங்கங்கள். எம்பெருமான் பல அவதாரங்கள் எடுத்தாலும் அந்த அங்கங்கள் எப்படி அமையணுமோ அப்படி அமைஞ்சிருக்கு இல்லையா? ஏன்னா எம்பெருமான் தான் எப்படி அவதாரம் எடுக்கணும், எப்படி பக்தர்களுக்கு கடாட்சம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு வரக்கூடிய அவதாரம் ஆனதுனால எம்பெருமானுடைய அங்கங்கள் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு விஷ்ணு ஸ்வரூபத்துக்கு எப்படி அங்கங்கள் எப்படி லாவண்யம் இருக்குமோ அதே லாவண்யத்தோட எம்பெருமான் இருக்கா. லாவண்ய ராமா வடுவூர் ராமரை பார்த்து தியாகராஜ சுவாமிகள் பாடின கீர்த்தனம். அதிலாவண்ய ராமா அதிலாவண்ய ராமா
பெருமானான சொல்றார் ராமபிரான், என்னுடைய கண்கள்லாம் ரொம்ப பெருசா இருந்தது இல்லையா, இந்த பசங்களோட கைகளோ சின்னதா இருக்கு, இந்த கண்ணை ஃபுல்லா கவர் பண்ண முடியலமா, அதனால கசக்கிட்டாங்க கண்ணெல்லாம். மறுபடியும் சகானா போடுவோம். கண்ணுயாடி நாலு தரமுன கனகனினே கிரமணி. ஆமா, ஏதோ ரேகைகள்லாம் இருக்கேம்மா, ஏதோ ரேகைகள்லாம் உன்னோட திருவேணியில தெரியுற மாதிரி இருக்கு, என்ன காரணம்? கருவரே குலனோ கருவரே குலனோ கணு கலகனேலோ கண்ணகையாளோ கருவரே குலனோ கணு கலகனேலோ ராமபிரான் சொல்றார், தேடகண்ணுலோ சேத சரி, நீ ஒளிஞ்சிருந்தா, நீ மற்றவங்க பசங்களை பிடிக்கிறதுக்கு ஒளிஞ்சிருந்தா உன் கண்ணை மூட முடியலன்னு சொல்ற, நீ போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதானே, மற்ற பசங்க உன்னை பிடிக்க வேண்டியதானே, அப்படி நீ விளையாட்டுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாமே, நீ போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதானே. சரி, உன்னோட நெத்தியில ஏதோ வேர்வை துளிகளா இருக்கேப்பா, என்ன காரணம்? ரொம்ப வேர்வையா இருக்கே, என்ன காரணம் உன் நெத்தியில? முதுடனோ ஸ்ரம ஜலமே முதுடனோ ஸ்ரம ஜலமே ஆதரமே தெருபவே முதுடனோ ஸ்ரம ஜலமே ஆதரமே தெருபவே நான் எங்க ஒளிஞ்சிக்கணும்னு இடம் தேடிட்டு இருந்தேனா, அப்படி யோசிச்சு எனக்கு நெத்தியில வேர்த்துருத்துமா, ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேனா நான் சித்த சேதா கோதுவே சிந்த சேதா கோதுவே மேனி காட்டி ஜெயே எங்க ஒளியதுன்னு யோசிச்சோமா, ஏண்டா நம்ம அரண்மனையில இல்லாத இடமா, ஏதாவது இடத்துல போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதானே. 1000 கால் மண்டபம் இருக்கு, ஒவ்வொரு மண்டபம் ஒவ்வொரு தூணு இவ்வளவு பெருசா இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதானே. நான் ஒளிஞ்சிக்கிறேன், போய் ஒளிஞ்சிக்கிறேன். ஆனா எந்த பையன் மற்ற எல்லாரையும் கண்டுபிடிக்கணுமோ அவன் நேரம் வந்து முதல்ல என்ன அவுட் பண்ணிடுவான், முதல்ல என்ன கண்டுபிடிச்சிடுவான். அவன் வந்து he won't take any pain to find, எந்த பெயினும் அவன் எடுக்க மாட்டான். ஏன்னா நான் நிற்கிற இடத்துல பூரா பிரகாசமா இருக்குன்னு சொல்றான் எல்லாரும். மேனி காந்தி சரி, பாகவதாலாம் கொண்டாடுவான், அந்த பசங்க கொண்டாடுவானோ, அந்த பசங்க கொண்டாடுவானோ. ஏன்னா எந்த பையன் கிளம்பினாலும் முதல்ல இவரை பிடிச்சிடுறா, முதல்ல இவரை போய் பிடிச்சிடுறா.
என்னோட மேனியில காந்தி என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குங்கிறாமா. மேனி காந்தி இதாவது பரவாயில்ல, இதோட விட்டா பரவாயில்ல. அவன் என்ன சொல்றான்னா, ஒளிஞ்சிக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்லாதவன் மாணி ஒளிஞ்சிக்க கூட துப்பு இல்லாத உனக்கு இதெல்லாம் உன் கர்மம். ஒளிஞ்சிக்க எம்பெருமான் எங்கேயாவது ஒளிஞ்சிக்க முடியுமா? எம்பெருமானுக்கு ஏதாவது ஒரு இடத்த காட்டுங்க ஒளிஞ்சிக்கிறதுக்கு. எங்க ஒளிஞ்சிக்க முடியும்? அவர் சர்வாந்தரியாமி, சர்வ வியாபி, எங்கேயும் தேடின்னு போக வேண்டாம். நாகமசாமி வைக்குண்டே நயோகி ஹிருதயரவோ மத்பக்தாக எந்திர காயந்தி தத்ததிஷ்டாமி நாரது. தேடின்னு போறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவரை நம்ம இடத்துக்கு வர வைக்கிறது தான் நம்முடைய சாமர்த்தியம். நம்முடைய சாமர்த்தியமோ அவருடைய அனுகிரகமோ தெரியாது. நம்ம இடத்துக்கு அவரை வர வைக்கிறது தான் சாத்தியம். அவர் எங்க தேடின்னு போறது? எல்லா இடத்துலையும் இருக்கார், சர்வாந்தரியாமியா இருக்கார், கூடஸ்தமா இருக்கார், வியக்தமா இருக்கார். கூடஸ்தமா இருந்தா அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணலாம். நிர்குண பிரம்மம், அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணலாம். சகுண பிரம்மம், பிரம்மம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சதுன்னு சொல்லலாம். பிரம்மத்துக்கு உருவமே கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அதுக்காக தான் சகுண பிரம்ம உபாசனை. அர்ஜுனன் மகாபாரதத்துல எம்பெருமான் விஸ்வரூபத்தை காட்டுறார். விஸ்வரூபத்தை காட்டினா, சுவாமி இந்த ரூபத்தெல்லாம் பார்க்க முடியாது, 1000 கை இருக்கு, 1000 வாய் இருக்கு, நான் எதை பார்ப்பேன்? நான் சின்ன பையனா இருக்கேன். இங்க பிரம்மாண்டத்துல நீர் அவ்வளவு விஸ்வரூபத்தை காட்டி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், 4 கையோட இருங்கோ பார்க்க, 4 கையோட இருங்கோ, சங்க சக்கர கதாதரனாக, நீலமேக சியாமலனாக, கௌஸ்துபா வர்ணனாக, கௌஸ்துபா பூஷணனாக இருக்கோ நான் பார்க்கறேன். இந்த விஸ்வரூபத்தெல்லாம் பார்த்து நான் பயந்து போய் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ண மாதிரி எம்பெருமானுடைய தேக காந்தி, பேர்பட்ட ஒரு காந்தி, அதை இங்க எடுத்து காட்டுறார். இந்த இந்த கீர்த்தனைய டைரக்டா வியாக்கியானம் சொல்றாங்க, விளையாட்டா வியாக்கியானம் சொல்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய அர்த்தத்தோட வியாக்கியானம் பண்ணணும்னா, எம்பெருமான் பரமாத்ம வஸ்து, அவர் ஒளிஞ்சி, அவர் இல்லாத இடம் கிடையாது. அவருடைய தேக காந்தி அப்பேற்பட்ட ஒரு காந்தி. அவர்தான் சத்தியமான வஸ்து. சத்தியசிய சத்தியம் விருத்த சத்தியம் ஏற்றும் சத்தியாத்வயம் துவாம் சரணம் பிரபன்னாஹா அப்படிங்கிறது தேவர்களுடைய பிரார்த்தனை. கிருஷ்ணன் பிறந்தோன்னு சத்தியம், சத்தியத்துக்கு நமஸ்காரம். சத்தியமான வஸ்து எம்பெருமான். அந்த சத்தியத்துக்கு நமஸ்காரம்ங்கிறது தான் நாம பண்ண வேண்டியது. அப்பேற்பட்ட சத்தியமான வஸ்துவை இங்க எப்படி கொண்டாடுறாரு பாருங்க தியாகராஜர். முத்யால சரூல சிக்கே முத்யால சரூல சிக்கே கோ சத்ய சந்தாய முத்யால சரூல சிக்கே கோ சத்ய சந்தாய பாத சரூல முத்யால சரூல சிக்கே கோ சத்ய சந்தாய பாத சரூல முக்கே ராமா ராமா. ஆமா, உனக்கு முத்து மாலை 4 முத்து மாலை போட்டு அனுப்பினேனே, அந்த முத்துக்கள்லாம் உதிர்ந்திருக்கா மாதிரி இருக்கு. சில முத்து மாலைகள்லாம் அவிழ்ந்து தொங்குறதே உன்னோட ஹிருதயத்துல. என்ன காரணம்பா? இல்லம்மா, மற்ற பசங்கள்லாம் ஓடி வந்து என்ன அப்படியே கட்டி விட்டாங்க. நான் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கிறதால என்ன வந்து அத்தனை பசங்களும் ஓடி வந்து கட்டிட்டாங்கம்மா, போட்டு என்ன அரைச்சு விட்டான். போட்டு அத்தனை பசங்களும் கட்டிட்டோன்னு முத்து மாலை எல்லாம் முத்துக்கள்லாம் உதிர்றது. சில பேர் என்னோட திருவடியில வேற விழறான், சில பேர் என்னோட திருவடியை கட்டிக்கிறான், சில பேர் என்னுடைய புஜங்களை கட்டிக்கிறான், சில பேர் என்னுடைய சரீரத்தை கட்டிக்கிறான். அத்தனை பசங்களும் வந்து கட்டிக்கிறதுனால என்னோட ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு பாருங்க, என்னோட பாதங்கள்லாம் பிராண்டி இருக்க மாதிரி இருக்கு பாருங்க, என்னோட மாலைகள்லாம் அவிழ்ந்து தொங்குறது பாருங்க. முதமனே பட்டுவே முதமுனே பட்டுவேளனா பதமுனைய பிராரிதரு பருமாறவேட முதமுனே பட்டுவேளனா பதமுனைய பிராரிதரு பருமாறவேட ராமா ராமா ராமா. 16 சரணங்கள் இந்த கீர்த்தனை, திவ்யநாம கீர்த்தனை. 16 சரணங்கள் இந்த கீர்த்தனை.
என்னுடைய திருவடிகள்ல அத்தனை பேரை வீழ்ந்ததுனால என்னோட திருவடிகளை பார்த்தேலாம் அம்மா. சரி, வேற என்ன சொன்னாங்க அந்த பசங்க? என்ன சொல்லுவான்? நான் ஒளிஞ்சிக்கிறதுக்கும் லாய்க்கு கிடையாது, குடிக்கிறதுக்கும் லாய்க்கு கிடையாதுன்னு சொல்லி என்னை அம்பையரா போன்னு சொல்லிட்டான். நின்னே மணி பில்சுகோ நீரி நின்னே மணி பில்சுகோ நீரி என்ன ரெஃப்ரியா போட்டாமா. நின்னே மணி பில்சுகோ நீரி ராம மண்டன தோனே மணி ಎಂಜುಕೋ ನೀರಿ ಭಾಗಸಾಕ್ಷಿ ರಮ್ಮಿ ನೀರಿ ರಾಮ சாட்சி நீரி வர தியாகராஜ தெய்வமாய சாட்சி நீரி வர தியாகராஜ தெய்வமாய ராம ராம சாட்சி. இந்த லோகத்துக்கு சாட்சியான பெருமான் யாருன்னா எம்பெருமான். வெக்தமாக ஒரு அர்த்தம், கூடமாக ஒரு அர்த்தம் முன்னமே சாதிச்சோம். இங்க வெக்தமாக என்ன அர்த்தம்னா எம்பெருமானால ஒளிஞ்சிக்கவும் முடியல, குடிக்கவும் முடியல, அதனால அம்பையரா போறாருங்கிறது ஒரு வெக்தமான ஒரு அர்த்தம். யார் யார் என்ன தப்பு பண்றா, யார் யார் என்ன நல்லது பண்றா, இந்த பூமி ஒழுங்கா சுத்துறதா, சூரிய சந்திராலாம் அவர்களுக்கு இட்ட பணியை செஞ்சுட்டு இருக்காளான்னு பார்க்கறதுக்கு ஒரே சாட்சி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் தானே. பாக சாட்சி. இந்த பசங்கள்லாம் சொல்றானா, நீ அம்பையரா தான் போகத்தான் போறப்பா, அம்பையராகத்தான் நீ லாயக். அவர் அம்பையர் தானே, அதுல என்ன சந்தேகம்? சத்தியமானது அதுதானே. பாக சாட்சி ரம்மி நீரி. வேற என்ன சொன்னாமா? இந்த தியாகராஜனுக்கு ஒரே தெய்வம் நீங்க அப்படின்னு சொன்னா மாத்திர வர தியாகராஜ தெய்வமாய ராமா ராமா ராம எம்பெருமான ஆராதனம் பண்ணி கொண்டிருந்த தியாகராஜ சுவாமிகளுக்கு ராமபிரானுக்கு ஒரு மாலை போடணும்னு ஒரு ஆசை வந்து. எப்போதுமே புஷ்பம்ங்கிறது ஒரு பூஜா திரவியங்கள்ல முக்கியமான ஒரு திரவியம். இந்த புஷ்பத்தால பலவேறு புஷ்பங்களால நாம் எம்பெருமான அர்ச்சனை பண்றோம். செம்பக புஷ்பம், மல்லிகை புஷ்பம், முல்லை புஷ்பம், தாமரை புஷ்பம், பல புஷ்பங்களால அர்ச்சனை பண்றோம். இந்த புஷ்பங்கள் எல்லாம் கோர்த்து மாலையா போட வேண்டாமா எம்பெருமானுக்கு? நான் தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், எந்த மாலை போட்டா அவனுக்கு பிடிக்கும். புஷ்பம் பண்ணி புஷ்பத்தை தொடுத்து மாலையா போடணும் தெரியுமா? 100 ராகங்களால
72 மேலகத்தாராக ஜன்ய ராகங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையோ. இது இந்த மாலை போட அவருக்கு என்ன, இந்த மாலை போட்டாதான் அவர் சந்தோஷப்படுவார் இல்லையா. இந்த மாலையை தொடுத்து ஒருத்தன் போட்டுட்டானே, ஆனால் அவன் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த லோகத்தை யார் பாக்கியவான்னா, 100 ராகங்களால மாலை பண்ணி எம்பெருமானுக்கு யார் போடுறானோ அவன் தான் பாக்கியவான். அந்த மாலை போடலாம் வாங்கோன்னு கூப்பிடுறார் தியாகராஜ சுவாமி. அந்த மாலையில என்னென்னலாம் இருக்கணும் தெரியுமா? தியாகராஜ கிருதிகள்ல என்னென்ன இருக்குங்கிறது விவரணம் இந்த கீர்த்தனால தெரியுது. நைகம வேதங்கள் சாட்சாத் எம்பெருமான வேத ஸ்வரூபனாக ராமாயணம் சொல்றது. வேத வேத்தியே பிரேகும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதம் பிராஜே தசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. தியாகராஜ சுவாமிகளுடைய சித்தாந்தப்படி ராமபிரான் வேதஸ்வரூபன் மாத்திரமில்ல, நாதஸ்வரூபன். நைகம வேதங்கள் அனாதி காலமா இருக்கக்கூடிய அதை எம்பெருமான அந்த வேதங்கள் எம்பெருமான பூஜிக்கிறதோ அந்த வேதங்களை கீர்த்தனை மூலமா நாம் பூஜிக்கிறோம். அந்த கீர்த்தனங்கள் எம்பெருமானுக்கு விசேஷணங்களாக கூறப்பட்டிருக்கக்கூடிய பல அட்ஜெக்டிவ்ஸ் வேதங்கள்ல நம்மளால அர்த்தங்களை புரிஞ்சிக்க முடியுமோ முடியாதோ, நமக்கு தெரிஞ்ச வரையில் உள்ள அட்ஜெக்டிவ்ஸ்னால நம் கீர்த்தனங்களால் நாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்றோம். ஆனா தியாகராஜ சுவாமிகள் போன்ற மகான்கள் வேதாத்தியனம் பண்ணவா, நித்தியமே காயத்ரி உபாசனை பண்றவன். அவரே சொல்றார், நாவி இரு கண்டரசன நாசாது லயம்தோ வர காயத்ரி ஹிருதயமுன சுரபூ சுர மானசுன சுப தியாகராஜ சோபில்லு சப்தஸ்வரலு சுந்தருல பஜிம்பவே மனசா. இந்த சங்கீதம் சப்தஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, இந்த சப்தஸ்வரங்கள் காயத்ரி மகாமந்திரத்துல அடங்கி இருக்கு.
காயத்ரி ஜபிக்கிறவா நாதோபாசனை ஆட்டோமேட்டிக்கா பண்றாங்கிறத சித்தாந்தமா தியாகராஜ சுவாமிகள் ஸ்தாபிச்சிருக்காரு. காயத்ரி தெரிஞ்சவா அக்ஷரங்களை நினைச்சு பார்த்தேனானால் சப்தஸ்வரங்களும் அந்த காயத்ரியில இருக்கு. வியக்தமா காயத்ரியை பத்தி சொல்ல முடியாது, காயத்ரியை சபையில சொல்லக்கூடாது. வர காயத்ரி ஹிருதயம், காயத்ரியினுடைய ஹிருதயமாக இருக்கிறது என்னன்னா சப்தஸ்வரங்கள். சுரபூசுர வானசமுன சோபில்லு சப்தஸ்வரம் சுந்தருவ பஜிம்பவே மனசா. சப்தஸ்வரங்கள் தேவதைகள். சாதாரணமா பாட்டு கிளாஸ் நம்ம அனுப்புறோம். இந்த சப்தஸ்வரங்கள் தேவதைகள். உபாசனை பண்றவா தெரிஞ்சபடி பாடினால்னா அந்தந்த தேவதைகள் வந்து நிற்கும். இங்க சா அப்படின்னா அந்த தேவதை வந்து நிற்கும், அப்படின்னா அந்த தேவதை வந்து நிற்கும். ஏன்னா சங்கீதத்தை சாதாரணமா இட போடவே கூடாது. நிர்குண பிரம்மரிஷராக இருந்த சுகாச்சாரியாலே கடைசியில சொல்றாரு நாம சங்கீர்த்தனம் சர்வபாப பிரணாசனம். சதாசிவ பிரமேந்திராள் அவர் அவருடைய நிலைமையில இருந்து மற்றவர்களுக்கு மார்க்கம் காமிக்கணும். சங்கீத மார்க்கத்தை இல்லவோ காமிச்சிருக்கார். நாராயண கீதர் சன்னியாசி எதி, சதாசிவ பிரமேந்திரால் சன்னியாசியாக இருந்தவர். காமகோட்டி பீடத்தை அலங்கரிச்ச மகாபரிவார் சங்கீதத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அஷ்டபதியே பண்ணியிருக்கார். சிவகீதி மாலான்னு காஞ்சி காமகோட்டி பீடத்தில் இருந்த பெரிவாளோட பூர்வாச்சாரியால் சிவகீதி மாலான்னு அஷ்டபதியே பண்ணியிருக்காங்க. இப்படி நாதோபாசனை உபாசனை பண்ணாதவாளே கிடையாது. அதனால அதை நம்ம லைட்டா எடுத்துக்க கூடாது. சாதாரண ஏதோ கீர்த்தனை பாடுறோம், அது பெரிய உபாசனை. அதைதான் இங்க தியாகராஜ சுவாமிகள் ஸ்தாபிக்கிறார். நைகமஷ சாஸ்திர புராண ஆகமார்த்த சகிதமட்ட யோகி யோகிகள் தான் தியானம் பண்ணக்கூடிய எம்பெருமான, அந்த நாதோபாசனையினால தியானம் பண்ணக்கூடிய எம்பெருமான, அந்த நாதோபாசனையில இருக்கக்கூடிய சாரம் தியாகராஜ கீர்த்தனால இருக்கு அப்படின்னு சொல்றார் தியாகராஜர். யோகி வருடோ ஆனந்த மூன்று சன்மார்க்கம் பாகவதோதமுடு கூடி பாடே கீர்த்தனம். பாகவதர்கள்லாம் சேர்ந்து சத்சங்கம் பண்ணி அந்த கீர்த்தனைகள்லாம் பாடணுமா. கோஷ்டி காலத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா. தியாகராஜ கடத்தேர, அவர் தியாகராஜரை கடத்தேற்றத்துக்கு உண்டான மார்க்கம் சொல்றார். நம்மளை கடத்தேற்றத்துக்கு உண்டான மார்க்கம்னு நாம புரிஞ்சுக்கணும். தியாகராஜ கடத்தேர தாரக மணி ஏசின சத இதாவர்ணே கர்ணமூலே எந்த காலே சிவோ ராம ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பஜேகம் 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 பஜேகம். அப்பேற்பட்ட தாரக நாமமான ராமநாமத்தை பிரதானமா ராமநாமத்தையே ஒரு நாதஸ்வரூபமாக பாவிச்சவர் தியாகராஜ சுவாமிகள். சாட்சாத் வால்மீகி பகவானுடைய அவதாரம். வால்மீகி கையாண்டிருக்கிற பல ராமாயண கீர்த்தனங்களை, ராமாயண ஸ்லோகங்களை, ஏன்னா ராமாயணமே கீதம் தான், குஷலவால் கானம் பண்ணினான்னு சொல்லியிருக்கு. அதனால என்னுடைய குருநாதர் ராமாயணத்தையே சுதிபாக்து வச்சுன்னு தான் பாராயணம் பண்ணணும்னு சொல்லுவார். ராமாயணத்தை அப்படிதான் பாராயணம் பண்ணணும். ராமாயண கானம் குஷலவர்கள் கானம் பண்ணினாலும் இருக்கு அஸ்வமேத மண்டபத்தில். அது ராமரும் கேட்டு மமாபிதத் பூதிகரம் என்று அனுகிரகம் பண்ண கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தை தியாகராஜ சுவாமிகள் எப்படி அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறத, ஏற்பட்ட ஒரு மகா சபை, ரசிகர்கள் நிறைஞ்ச சபை, ரசிக சிரோமணிகள் நிறைஞ்ச ஒரு சபை, ஏற்பட்ட ஒரு சபையில அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. ஏற்பட்ட பாக்கியம் அனவர்த்தமும் கிடைக்கணும்னு ராமபிரானுடைய திருவடிகள்ல சமர்ப்பணம் பண்ணி கொண்டு
சௌலಭ್ಯ பரமூடாவிலே சௌலಭ್ಯ பரிபூர்ணாய் சத்வவித்தாய மங்களம் ஸ்ரீகாந்தாய கல்யாண விதயே நிதயேட்டினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் காஞ்சனாதிபாகாய வந்திதாய அஞ்சனா ஆஞ்சநேயாய மங்களம் சர்வலோக சரண்யாய போதே ஸ்ரீதராய ஸ்வரூபாய நாமோதாராய மங்களம் மங்களம் சத்குருभ्यो சுபகுருभ्यो சுமங்கலம் சர்வேஷாம் சுபத்தானாம் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ராமபக்திரசாஸ்வாத गायिने राम गायिने श्रीमते त्यागराजाय भावुकाय मंगलम मंगलम स्मरणं गोपिका जीवन स्मरणं पार्वती पदे जगन्नाथ महाराज की आचार्य स्वामिनः आदिशक्ति की आंजनेय स्वामी की राम 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 राम